வணக்கம் பிக்ஷார்ஸ் மக்களே. இது வந்து ஒரு சின்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு. அதேமாரி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. ஒரு சமுதாயம் அப்படிங்கும்போது நிறைய நபர்களை ஒருங்கிணைத்த ஒரு அனுசரணையில், ஒரு குடுக்கல் வாங்கலில், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுறது தான் அந்த சமுதாயம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. ஸோ இந்த கோட்பாட்டுக்குள்ளே இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் என்ன அதிகமாக நடக்குது அப்படின்னா துரோகங்களும் ஏமாற்றங்களும். இது மட்டும்தான் வந்து இந்த சமுதாயத்தில் அதிக அளவில் வந்து நடக்குது. ஒரு உறவை முறிக்கிறது, ஒரு வாழ்நாளை வீணாக்கிறது, பணத்தை விரயம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த துரோகமும் ஏமாற்றுதலும் தான். ஸோ இது வந்து ஒரு சக மனுஷனுக்கு நம்ம பண்ணும்போது எப்படி நமக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியல. இப்போ ஒரு பேச்சு வாக்குவாதம் நடக்குது, நீங்கள் என்ன திட்டுறீங்க, நான் உங்களை திட்டுறேன். அப்படிங்கும்போது அந்த வாக்குவாதங்களில் வார்த்தைகளை வந்து எடுத்து எறிவோம். அதுவே வந்து மனசை குத்தும். இதே மாதிரி ஒரு அடிச்சுக்கிறோம், கைகலப்பாகுது, சண்டை போடுறாங்க அப்படிங்கும்போது 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்குவோம், அடிச்சுக்குவோம். அப்போ வந்து உடல் காயங்கள் வந்து ஏற்படுது. அது வந்து கொஞ்சம் நாளில் வந்து மறைஞ்சிருது. ஆனால் இந்த ஏமாற்றமும் துரோகமும் என்றைக்குமே வந்து நீங்கவே நீங்காது. அது வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். இது எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்குலைக்குது அப்படின்னா, துரோகம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அது பாதிப்பு கிடையாது. துரோகம் வந்து பண்ணப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். அதாவது இன்றைக்கி வந்து ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்தை ஏமாற்றிட்டு ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டு வந்து போயிடுவாங்க. அதாவது ஏமாற்றுதல் வந்து ஒரு விதம், துரோகம் வந்து அதை விட பெரிய கொடுமை.